லேடீஸ் நம்ம ஒரு 35 to 40 ஏஜ் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ்க்கு வரும். அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம ஹெல்த் கண்டிஷன் எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு. ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம ஓடிட்டே இருப்போம் ஃபேமிலிக்காகவும் குழந்தைங்களுக்காகவும். அந்த ஸ்ட்ரைக்கிங் ஸ்டேஜ் வந்து சிலருக்கு ரொம்பவே மோசமா வரும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்தது. நான் நல்லா தான் இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது இந்த சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடும்னு நான் நினைக்கல. ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த ஏஜ் 35 கிராஸ் பண்ணிட்டாலே நம்மளோட ஹெல்த்தை ரெகுலரா நம்ம செக்அப் பண்றதும் ஒரு நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறதும் நம்மளுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒர்க் அவுட்ஸ் நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன் இதை நம்ம கண்டிப்பா பண்ணணும்னா ஏன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் தான் ரொம்பவுமே தேவைப்படும். ஸோ அவங்களுக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு செல்ஃப் கேர், உங்களுக்கு உண்டான ஒரு செல்ஃப் டைம் எல்லாத்தையும் எடுத்துங்க. உங்க உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் ஹெல்ப்புமே இந்த சுச்சுவேஷன்ல டக்குன்னு கிடைக்காது. எமர்ஜென்சியா நம்ம எதுவுமே நம்மளால எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபாரின்ல இருக்கிற லேடிஸ் எல்லாமே. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் லேடிஸ்.